8ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் தன்னோட பேக்குக்குள்ளே அருவா வச்சுட்டு போய் கிளாஸ் ரூமில் அவனுக்கு முன்னாடி இருக்க பையனை தலையிலேயே வெட்டியிருக்கான். பாளையங்கோட்டையில் உள்ள ரோஸ்மேரி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவனை சக மாணவன் ஒருவன் வகுப்பறையில் வைத்து அரிவாளால் வெட்டியிருக்கிறான். இதனை தடுக்க முயன்ற ஆசிரியைக்கும் கையில் அரிவாள் வெட்டு விழுந்துள்ளது. அத்தோடு நிற்காமல் கையில் அரிவாளுடன் தப்பிச் சென்ற சிறுவன் அருகில் உள்ள காவல் நிலையத்தில் சரணடைய மிரண்டு போயிருக்கிறார்கள் காவல்துறையினர். நம்மலாம் ஸ்கூல் படிக்கும்போது ஏதாவது ஒரு வாத்தியார் கிளாஸுக்கு வராருன்னா அவர் கையில் கம்பு இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்து பயந்துக்கிட்டே இருப்போம். கம்பு இல்லைன்னா அப்பாடா இன்னைக்கு அவர் கம்பு எடுத்து வரலடா, அப்போ யாரையும் அடிக்க மாட்டாரா அப்படி பயந்துட்டு இருந்தோம். இப்போ இவனுங்க என்னன்னா அருவா எடுத்துகிட்டே போயிட்டு இருக்கானுங்க. காரணம் என்னன்னா பசங்களை அடிக்கக்கூடாதுன்னு சொல்லியாச்சு, நாசமாக ஆக்கியாச்சு, மண்ணாக ஆக்கியாச்சு, சட்டம் போடுறேங்கிற பேரில் கன்றாவியான ஒரு சட்டத்தையும் போட்டாச்சு. அப்போ எல்லாரும் இப்படி தான் அலைவான். விசாரணையின் முடிவில் பென்சில் பிரச்சனையில் அந்த சிறுவன் சக மாணவனை அரிவாளால் வெட்டியதாக போலீசார் தெரிவித்தனர். இப்போ இந்த பையன் அருவா வச்சு ஏன் வெட்டினா அப்படின்னு விசாரிக்கும் போது எதுக்குதானா ஒரு பென்சிலுக்காக அந்த சண்டை வந்துச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி இன்னொரு காரணம் இருக்குது. இந்த அருவா வச்சு வெட்டினால அந்த பையன் நல்லா படிக்கிற பையன், நல்லா கேட்டுக்கோங்க, அந்த வெட்டின பையன் நல்லா படிக்கிற பையன், ஸ்போர்ட்ஸில் எல்லாத்துலேயுமே நல்லா சூப்பராக விளாடுவானா, எல்லா திறமையும் இருக்குது அந்த பையன்கிட்ட. ஆனால் இந்த வெட்டு வேணாம் தெரியுமா அந்த பையன், இந்த பையன் அந்த பையனை எப்போவுமே கிண்டல் அடிச்சுக்கிட்டே இருப்பானான். எதாக இருந்தாலுமே ஒரு கிண்டலோ கேலியோ எல்லாமே ஒரு லிமிட்டு தான். ஒரு லிமிட்டை தாண்டும் போது எவனுக்காக இருந்தாலும் கோவம் வரதான் செய்யும். இந்த பையன் இதே வேலையை அலைஞ்சிட்டே இருந்திருக்கான், கிண்டல் அடிக்கிறது கேலி பண்ணுறது இப்படி அலைஞ்சிட்டே இருந்திருக்கான். அன்றைக்கி வெட்டும் போது கூட இந்த பையன் கிண்டல் அடிச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. இது பென்சில் சண்டை அப்படிங்கிறத தாண்டி ஒருத்தன் வாயை மூடிக்கிட்டு அமைதியாக இல்லைன்னா அவனுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது இங்கே தெரிஞ்சிருக்கு. அதாவது ஒரு லிமிட்டு தான் எதாக இருந்தாலும் சரி, அது அன்பாக இருந்தாலும் சரி, கிண்டல் அடிக்கிறதா இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் ஒரு லிமிட்டு தான். லிமிட்டை தாண்டும் போது அது பிரச்சனை தான் போய் முடியும். இப்படி நான் வெட்டுற அளவுக்கு அவன் என்ன பண்ணானே எனக்கு இன்னும் தெரியல. என் பிள்ளை அப்படிலாம் பண்ணவும் மாட்டான். அவன் 5 நேரம் தொழுவாளி, நோம்பு 30 நோம்பு பிடிச்சிருக்கான், 5 நேரம் தொழுவான். என் பிள்ளை அவ்வளோ பொறுமையாக வீட்டில் என்ன பிரச்சனைனாலும் வீட்டில் பேசிக்கிடும். வெளியே சண்டை கூட அவன் போனது கிடையாது. வெட்டுப்பட்ட பையனோட அம்மா சொன்னாங்க, என் பையன் எந்த வம்புக்கும் போக மாட்டான், அவன் 5 நேரம் தொழுவான் அப்படின்னு நிறையா சொல்லியிருந்தீங்க. ஏமா 5 நேரம் தொழுறவனா தப்பே பண்ணலையாமா? தீவிரவாதிகள் எத்தனையோ முஸ்லீம்ஸ் இருக்காங்க, அவனுங்களாம் 5 நேரம் தொலை தான் செய்கிறானுங்க. ஏன் அவனுங்க தப்பே பண்ணலையா? 5 நேரம் தொழுறவனாக இருந்தாலும் சரி, கோயிலுக்கு மாலை போட்டு போகிறானா இருந்தாலும் சரி, இல்லை இந்த ஃபாஸ்டர்னு சொல்லிக்கிட்டு சர்ச்சில் இருக்கானே அவனாக இருந்தாலும் சரி, தப்பு பண்ணுறவன் இருக்கத்தான் செய்கிறான். உடனே 5 நேரம் தொழுறவனா தப்பு பண்ண மாட்டாங்கிற மாதிரியே பேசக்கூடாது. உங்கள் பையன் மேலே என்ன தப்பு இருக்குன்னு நீங்கள் முதல்ல விசாரிக்கணும். உங்கள் பையன் என்ன பண்ணாங்கிறதையும் விசாரிக்கணும். சும்மா ஒரு பையன் தூக்கிட்டு போய் அருவாச்செல்லாம் வெட்ட மாட்டான். இப்போல்லாம் 8th படிக்கும்போதே ரவுடிஸும் ஆரம்பிச்சிருந்தாங்க. அதில் உங்கள் பையன் என்ன பண்ணாங்கிறதே நீங்கள் விசாரிக்காமல் உடனே என் பையன் நல்லவேங்கிற மாதிரியே பேசக்கூடாது. சரியா? எல்லாத்தையும் நியாயமாக பேசணும். அந்த பையன் அருவா எடுத்துகிட்டு வெட்டினது தப்பு தான். உங்கள் பையன் என்ன பண்ணாங்கிறதே நீங்கள் விசாரிக்கணும். உடனே என் பையன் கடவுள்கிட்ட 5 நேரம் தொழுவான், அதனால் எந்த தப்பும் பண்ண மாட்டான்லாம் சொல்லக்கூடாது. சரியா? ஏன் இப்படி பேசுகிறான்னா, லைவாகவே நான் ஒரு சம்பவத்தை பார்த்தேன். நானும் என் ஃப்ரெண்டு பைக்கில் போயிட்டு இருக்கும்போது, இந்த இப்போலாம் ஸ்கூல் 10th எக்ஸாம் நடக்கல, அதனால் மற்ற கிளாஸுக்குலாம் மத்தியானம் தானே வைக்கிறாங்க. 8th பசங்க 7th பசங்கலாம் சண்டை போட்டிருந்தாங்க. ஏன்னா இங்கே கடைக்கு போகிறது கொஞ்சம் காட்டு வழியாக போகணுமா, அங்கே சண்டை போட்டிருந்தானுங்க. நானும் என் ஃப்ரெண்டு பைக்கை நிப்பாட்டி ஓடி போய் தடுத்து என்னன்னு கேட்டால், பொண்ணுங்க பிரச்சனை, 8ஆம் படிக்கிற பையனுங்க லவ் பிரச்சனை, ஏன் ஆளாம் பின்னாடி சுற்றுறானே அப்படின்னு சொல்லி சண்டை. எவ்வளோ கேவலமாக இருக்குது. சிரிப்பு தான் வந்துச்சு எனக்கு. ஏன்டா 8ஆம் கிளாஸ் தானே படிக்கிங்க, ஒவ்வொருத்தனையும் பார்த்தா குஞ்சு முளைச்சிருக்குமானே டவுட்டாக இருக்குது. அதாவது மீசை கூட முளைக்கலன்னு சொல்லுவாங்களே, இவனுங்களை பார்த்தா குஞ்சு முளைச்சிருக்குமானே டவுட்டாக இருக்குது. 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு என்னடா அவங்களுக்குலாம் லவ், அப்படியாடா தூக்கி போட்டு அடிக்குதுன்னு 2 பேரை திட்டினோம். அப்புறம் கலைஞ்சு போனானுங்க. ஆனால் அவனுங்க கலைஞ்சு போகிற மாதிரி தெரில. நாங்கள் போனதுக்கப்புறம் எத்தனை பேர் அடிச்சுக்கிட்டு விடுனானுங்கன்னு தெரில. அதனால் 8th படிக்கிறான் அவன், சின்ன பையன் அப்படிலாம் கிடையாது. எல்லாமே முத்தி போய் இலையுது. அதனால் என் வீட்டு புள்ள நல்ல பிள்ளைலாம் வக்காலத்தை வாங்கிட்டு வராதிங்க. உங்கள் புள்ள என்ன நொட்டுச்சுன்னு முதல்ல பாருங்கள். எல்லாருக்குமே தான், பொதுவாக அந்த வீடியோ எல்லாருக்குமே சொல்கிறேன். தான் வீட்டு பிள்ளை, என் வீட்டு பிள்ளை தப்பே பண்ணாதுங்க. என் வீட்டு பிள்ளை கடவுள்கிட்ட பக்தியாக இருக்கும், சிவனை பிடிச்சா சிவன் கிடையே இருக்கும், ஏசப்பா பிடிச்சா ஏசப்பா கூடயே இருக்கும், அல்லா பிடிச்சா அல்லா கூடயே இருக்கும். அப்படிலாம் கிடையாது. சரியா? உங்களுக்கு முன்னாடி அவன் அப்படி பண்ணிக்கலாம். ஊருக்குள்ளே என்ன பண்ணுறான் அப்படிங்கிறது விசாரிச்சா தான் தெரியும். நீங்களே பார்த்துருப்பீங்களே, ஒரு 48 நாள் விரதம் இருந்து கோயிலுக்கு மாலை போடுவாங்க. அந்த 42 நாள் மட்டும் தான் அவனுக்கு ஒழுங்காக இருப்பானுங்க. மற்ற நேரம் சீரட் அடிக்கிறது, தம் அடிக்கிறது, எல்லா கெட்ட பழக்கம் வச்சுருப்பானுங்க. அதனால் இந்த சாமி கும்பிட்றது, அல்லாவை தொழுறது, ஜெபம் பண்ணுறது, இவனுங்கெல்லாம் நல்லவனுங்க கிடையாதுப்பா. முதல்ல நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாவனும் நல்லவனுங்க கிடையாது. ஆனால் எனக்கு இந்த நியூஸை கேட்டதுலேருந்து இது பென்சில் சண்டைக்கு போட்ட மாதிரி தெரியலை. கிண்டல் அடிச்சிருப்பான், கேலி பண்ணியிருப்பான் அப்படிங்கிறது ஒரு 50% ஒத்துக்கலாம். ஆனால் இதை தாண்டி ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறது தான் என் மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஏன்னா இப்போ 8th படிக்கிற பசங்கள்லாம் சொல்லவே வேணாம், 7thலே கெட்டு போயிடுறானுங்க. இன்னும் இதில் என்னெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு தெரியல. விசாரித்து அவங்க அடுத்த நியூஸ்லாம் கொடுப்பாங்க, அப்போ பார்த்துக்கலாம் என்ன நடந்திருக்குன்னு. ஆனால் கண்டிப்பாக இது பென்சிலுக்கும் கேலிக்கும் நடந்த வெட்டு மாதிரி தெரியலை.
எல்லா பெற்றவங்களுக்குமே சொல்கிறேன், என் புள்ள நல்லவன், எந்த சண்டைக்கும் போக மாட்டான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தான் தற்குறி.